ஸ்டேஜ்ல மைக் பிடிச்சேன். எப்ப தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நான் இன்னும் இப்போ நிறைய மீட்டிங்காக போயிட்டு இருக்கிறேன். சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த நாட்டோட எதிர்காலத்தை மாத்துறது இந்த பேச்சு தான். அறிஞர் அண்ணா 50 கோடி 100 கோடி எடுத்து அரசியலுக்கு வரல. அவர் வரும்போது அவரோட பேச்சு தான். அவர் வந்து ஆபரேஷன் பண்ணி இவரு போயிட்டு இருக்குமா, டீப் வச்சு பேக்ல எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து கேமரா போட்டு முன்னாடி மட்டும் துணி காட்ட சொல்லிட்டு ஆனா மைக்ல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, டாக்டர் நீங்க அதுக்கு மேல பேசக்கூடாது, டைம் முடிஞ்சிச்சு, உடல்நிலை சரியில்லாத இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல எனக்காக இந்த மக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நான் பேசணும், நீங்க அந்த டீப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரா. அந்த பேச்சு திறமையினாலதான் இன்னைய வரைக்கும் அறிஞர் அண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு நேம், ஒரு பிராண்ட் தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் சொல்லியிருக்காங்க, அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி. அந்த நேம் உண்டாக்குறது இந்த பேச்சு தான். இந்த பேச்சு திறமை எப்பவும் பயன்படுத்துங்க, எல்லாரும் பேசுங்க.